இது வந்து 9 மார்ச் சனிக்கிழமை காலையில இந்த நாள் வந்து பல்ப் மூமெண்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. முருங்கைக்காயிலேருந்து தோலை தனியாக எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் வச்சு கடையல் மாதிரி செஞ்சலான்னு ட்ரை பண்ணோம். முருங்கைக்காய் மேலே தப்பா எங்கள் மேலே தப்பான்னு தெரில, சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாமல் நாராக வந்து இருந்துச்சு. அதனால மத்தியானம் தான் வந்து நல்லா சாப்பிட முடியல. ஈவினிங்காவது நல்லா சாப்பிட்டுக்கலான்னு பாவு பஜ்ஜிக்காக மத்தியானமே வந்து நான் பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். பட்டாணி உருளைக்கிழங்கையும் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதே குக்கரில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா, வேக வச்ச பச்சை பட்டாணி, மசிச்ச உருளைக்கிழங்கு, இதுக்கு தேவையான அளவுக்கு பாவு பாஜி மசாலா போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக தான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு பட்டாணிக்கெல்லாம் வந்து உப்பு சேர்த்திருக்கனால. இப்போ பாஜி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பாவு மட்டும் தான் ரெடி பண்ணணும். நல்லா தோசைக்கல்லுக்கு கீழேயும் பாவுக்கு மேலேயும் நல்லா வெண்ணெய் போட்டு முருக விட்டு எடுத்ததுக்கப்புறம் ரோட்டு கடை ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் பட்டரை போட்டு பாவை எடுத்து ஒரு வரட்டி நம்ம கல்லிலேருந்து நல்லா சூடாக வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டோம்னா சூப்பரான பாவு பாஜி வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து பாதாம் மில்க் ஷேக்கோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சுது.